पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே 783வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். மகாபாரதம் ஒரு ஒப்பற்ற இலக்கியம். அந்த மகாபாரதத்தில் வியாசர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்னுடைய மகாபாரதத்தில் இல்லாத ஐட்டமோ தீமோ உணர்ச்சியோ வேறு எந்த புஸ்தகத்திலையும் இருக்காது. இங்கே ஒன்று இல்லை என்றால் அதுவும் எங்கேயும் இருக்காது. தாத்பரியம் என்ன, அனைத்தும் இந்த புஸ்தகத்திலே அடக்கம். பலர் என்னுடைய மகாபாரதத்தை பயன்படுத்தி பல புதினங்கள், கதைகள், காப்பியங்கள் எழுதுவார்கள் என்று வியாசர் சொல்லுகிறார். அது என்னவோ ரொம்ப உண்மைதான். இன்றைய தினம் எந்த நீங்கள் கதை எடுத்துட்டீங்களாலும் அந்த கதை எப்படியும் மகாபாரதத்தில் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும். அதனுடைய கருப்பொருள் அங்கிருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய களஞ்சியமாக மகாபாரதத்தை வியாச பகவான் அமைச்சார். வியாசோச்சிஷ்டமிதம் சர்வம் என்று ஒரு அழகான பழமொழியே வந்துடுத்து. வியாசர் உமிழ்ந்தது தான் எல்லாம். அப்படி வியாசர் தன் இலக்கியத்துக்கு பெருமை சேர்ப்பதற்கு அதில் கேள்வி பதில் பகுதி வச்சுருக்கார். இப்போ கூட பெரிய பெரிய மேகசின்களெல்லாம், இதழ்களெல்லாம் கேள்வி பதில், அரசு கேள்வி பதில், கடுகு கேள்வி பதில், சோ கேள்வி பதில், அந்துமணி கேள்வி பதில், இப்படி வருது பாருங்கள். இந்த கேள்வி பதிலில் என்ன, இலக்கியத்தில் சிறுகதை போடுறாங்க, நாவல் போடுறாங்க, தொடர்கதை போடுறாங்க, நடுவில் கேள்வி பதில் பகுதி ஒன்று வைக்கிறாங்க. அதில் வாசகர் கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறார். அதில் அவருடைய அறிவுத்திறன் இதெல்லாம் பார்த்து அந்த பகுதி ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. அந்த கேள்வி பதிலுக்காகவே சில பேர் சில மேகசின் அந்த காலத்தை கல்கண்டில் தமிழ்வாணன் கேள்வி பதிலுக்காக வாங்குவாங்க. அப்படிலாம் பிரசித்தமாக இருந்தது. வியாச பகவான் தான் இந்த யுக்தியை முதல்ல ஆரம்பிச்சிருக்கார். அவர் பல கேள்வி பகுதிகளை மகாபாரதத்தில் வச்சிருக்கார். அதில் ஒன்று பிரசித்தமான யக்ஷ பிரஷ்னம். வனவாசத்திலே பாண்டவர்கள் இருந்த பொழுது அந்த பாண்டவர்களை அழிப்பதற்காக துரியோதனன் ஒரு பூதத்தை எய்விடச் செய்தான். அந்த பூதம் பாண்டவர்களை கொல்லணும் என்று ஏற்பாடு. காளவாமுனிவன் ஒருத்தரை வச்சு அதை பண்ணதாக வில்லிபுத்தராழ்வார் பாடுறார். அந்த பூதங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது. யாரான்னு இறந்து போயிட்டா அப்புறம் அழிக்க முடியாது. அதனால் ஏவிட்டவனையே தாக்கும். அதற்காக கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு அருள் செய்ய ஒரு அழகான அனுகிரக சூழ்ச்சி செஞ்சான். கண்ணனுடைய மாயம். பாண்டவர்கள் மீது அந்த பூதம் ஏவிவிடப்பட்ட பொழுது பாண்டவர்களில் கடைசி பாண்டவன் சகதேவனை நோக்கி அந்த பூதத்தை அனுப்பிச்சான் அந்த காளமாமுனிவன். அந்த சமயத்தில் பாண்டவர்கள் ஒரு அந்தணனுடைய அரணிக்கட்டையை தேடுவதற்காக போகிறாங்க. ஒரு மான் கொம்பில் மாட்டி நிறுத்து. அது மான் ரொம்ப ஓடிடுத்து. மானை தொடர்ந்து போய் வெயிலில் தவிக்கிறாங்க. ஒரு மரத்தடியில் குழுமறாங்க. ரொம்ப தாகமாக இருக்குது, தர்மம் இருக்குது. சகதேவா தண்ணி எங்காவது இருக்கா பார்த்துட்டு வாங்குறாரு. மரத்தில் ஏறி பார்க்குறான் சகதேவன். தூரக்க ஏதோ அடர்ந்த சோலைகள், பறவைகள் இருக்கிறத பார்த்து அங்கே நீரில் இருக்கும்னு போகிறான். போய் தண்ணீரை எடுக்க போகிறான். அம்பரா துணி கொண்டு போயிருக்கான். அதில் தண்ணியை முண்டு அண்ணனுக்கு கொடுக்கணுன்ட்டு தான் சாப்பிட்டுட்டு அண்ணனுக்கு எடுத்து போகலான்னு இந்த குளத்தில் ரொம்ப விடாய்த்தவனாய் காலை வச்சு படித்துறை அழகான குளம். அப்படியே தண்ணீர் பார்ப்பதற்கு மனோரம்யமாக இருக்குது. அந்த தண்ணீரை பருகலாம் அப்படின்னு கையை வச்சான். அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்டுது. குரல் வந்த திசையை பார்த்தான். பயங்கரமான உருவம். அது சொல்லித்து, தம்பி, இந்த குளம் என்னுடையது. என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே என்று இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை நீ பருகக்கூடாது. அப்படி அடாவடியாக பருகினியானே மாண்டு போவாய் அப்படின்னு சொல்லித்து.